MIF பேப்பர் மணி ஃபேர் நெதர்லாண்ட்ஸ். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் ஈவெண்ட் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது MIF பேப்பர் மணி ஃபேர் நெதர்லாண்ட். நெதர்லாண்டுன்றது அன்அஃபிஷியலாக ஹாலண்ட் எனப்படும் நாடு. இந்த ஹாலண்ட் யூரோப்பில் இருக்குது. இந்த யூரோப்பில் இந்த ஹாலண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெதர்லாண்ட், ஈஸ்ட் இண்டீஸ், டச் இந்தியா, இந்த மாதிரி பரவலாக நம்மளுடைய நாடுகளில் இந்த பேர்களில் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவும் சரி, தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி பகுதிகள்லையும் சரி, இப்போ உள்ள இந்தோனேஷியாவில் டச் ஈஸ்ட் இண்டீஸ்ன்ற பேரில் பல்வேறு ஆளுகைக்குட்பட்டு இந்த வகையில் ஓவர்சீஸ் டெரிட்டரிஸ், அதாவது ஆக்கியபைடு நெதர்லாண்ட், ஹாலண்ட் ஆக்கியபைடு, டச் ஆக்கியபைடு காலனிஸ் நிறையாவே இருக்குது. இவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக தொடர்பு அவங்களுக்கு ரொம்பவே இருக்குது. நம்மளுடைய அரிய வகையான கலைப்பொருட்கள், அதாவது பட்டயங்கள், சோழர்கள் கால பட்டயங்கள்லேருந்து இன்னும் அந்த டச் மியூசியமில் இருக்குதுன்றது பரவலாக நமக்கெல்லாம் தெரியாத மிக அரிய தகவல். அந்த இடத்துல இந்த பேப்பர் மணி கண்காட்சி நடக்க போகிற தேதி 2, 3 மற்றும் 4 மே திங்கள் 2025. நடக்க போகிற இடம் மேட்ரிசிட், நெதர்லாண்டு. இங்கே பேங்க் நோட்ஸு, நாணயங்கள் மற்றும் பேங்க் நோட்ஸில் ஆன்சைட் கிரேடிங், பாண்ட்ஸு, ஷேர்ஸ், இந்த ஷேர் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ரிலேட்டடான ஐட்டங்களும் இருக்கும். மற்ற பரவலான கலெக்டர்ஸ், ஆட்டோகிராஃபாக இருக்கட்டும், நாணயங்களாக இருக்கட்டும் மற்றும் அரிய வகையான கலெக்டபிள்ஸ் இங்கே பார்வைக்கு வைக்கப்படும். டீலர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இப்போ யூரோப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக நாணயங்களை இங்கே உள்ள கண்காட்சி அந்த கொட்டி விற்கிறதோ, அந்த ஆல்பத்தில் விற்கிறதோ எல்லாம் கிடையாது. அங்கே எல்லாமே கிரேடிங்காக இருக்கும். அந்த கிரேடிங்கில் குறிப்பிட்ட கிரேடிங் உண்டான, இப்போ நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு வரைக்கும் பைபேக் கேரண்டியோடு அவங்க கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே கிரேடட் நோட்ஸ், பேங்க் நோட்ஸாக இருக்கட்டும், கிரேடட் ஸ்லாப்டு காயின்ஸாக தான் அங்கே முக்கால்வாசி அங்கே சந்தைப்படுத்துவாங்க. இந்த நெதர்லாண்டு இல்லாமல் இந்த நார்த் வெஸ்ட் யூரோப்பில் இருக்கிறனால இங்கே முக்கியமான பகுதிகள், இது சுற்று வட்டார பகுதிகள் எல்லாத்துக்குமே நம்மளுடைய இந்தியாவோட டைரக்ட் தொடர்பு இருக்குது. டைரக்ட்னால் குறிப்பாக தமிழகத்துக்கே டைரக்ட் தொடர்பு இருக்குது. ஸோ நம்ம இங்கே போகக்கூடிய ஐடியா இருந்தது அப்படின்னா கட்டாயமாக குறைந்தபட்சம் 10லேருந்து 15 நாள் நம்ம டைம் எடுத்துக்கிட்டு அங்கே நம்ம போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். குறிப்பாக இந்த விஓசி நாகப்பட்டினம்னு சொல்லிட்டு 60 கிராம் காயின்லேருந்து நிறைய நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஓசி ரிலேட்டட் காயின்ஸும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்து உள்ள காசுகள் மாத்திரம் இல்லாமல் பாண்டிச்சேரி, இப்போ ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ் கனெக்ஷனு, ஃப்ரெஞ்சு டச் கனெக்ஷன், டேனிஷ் டச் கனெக்ஷன், டேனிஷ் இங்கிலீஷ் கனெக்ஷன்லேருந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, நாணயங்களை தாண்டி டாக்குமெண்ட்ஸ் மற்றும் பிக்சர்ஸ், ஃபோட்டோகிராஃப்ஸு, புக்ஸ்லேருந்து பல வகையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு அரிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த மொழிபெயர்ப்பு இருக்குது இல்லைங்களா, இன்றைக்கி தான் நம்ம ஆங்கிலமா ஃப்ரெஞ்சான்றெல்லாம் பரவலாக இருக்குது. அப்போ பொறுத்த வரைக்கும் டேனிஷு, டச்சிலேருந்து அந்த லாட்டின்லேருந்து பல மொழியை டைரெக்டாக தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அங்கே பரவலாக இருந்தது. ஏன்னா அப்போ அச்சு எந்திரம் யூரோப்பில் இருந்து தான் இறக்குமதி இந்தியாவுக்கு செஞ்சு இங்கே உள்ள இந்திய மொழிகளை அவங்க மொழிபெயர்த்தாங்க. ஸோ எல்லா வகையாக பார்த்தாலும் இந்த நெதர்லாண்டில் உள்ள இந்த கண்காட்சி மிக அரிய வாய்ப்பு. நம்ம கண்காட்சியை பார்த்த மாதிரி ஆச்சு. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா வெறும்னா நம்ம போய் இப்போ உள்ள ஆடம்பர விஷயங்களை நம்ம பார்க்காம இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களை நம்மளை மாதிரி ஆர்வலர்கள்
எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.